டீமுக்கு ஏத்த மாதிரி ஆர்டேட்டா மாத்துனாருன்னா நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். இல்லன்னா எதுக்காக நீ எஸ்ஏ வாங்குன நானே கேள்வி கேட்பேன். ஒரு நிமிஷம் இந்த வாய் தானே ஒரு தடவை ஓடக்கால ஆடவே கூடாதுன்னு நீ மனசாட்சியோட பேசு. ஏன்னா உங்க ஸ்ட்ரைக்கர் வந்து ஒண்ணும் பண்றது இல்லையாமே. லெஃப்ட் ரைட்னு போட்டு எல்லாருமே கிளியிலையும் கிழிக்கிறானுங்க. வாங்கின போது யோக்கரஸ் இஸ் டூயிங் வாட் இஸ் நான் தைரியமா சொல்றேன்டா. மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ அது காரணம் யோக்கரஸ்டா, அது காரணம் சாக்காடா. உய்யாலே செல்ஃபிஷா ஆடிட்டே இருக்கான்டா. பாசம் போட சொன்னா அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் வந்து கோலும் அடிக்க மாட்டேங்கிறான். டிசம்பர் மாசம் உங்களுடைய டாப் கோல் ஸ்கோரர் யாரு தெரியுமா? யாரு? நம்ம யோக்கரஸ் தானே. சந்தேகமே கிடையாது. மனசாட்சி எல்லாம் பதில் சொல்றான் பாருங்க ஆர்சனல் ஃபேன். ஓன் கோல்ஸ் தான் டாப் கோல் ஸ்கோரர் டிசம்பர் மாசம் பூரா. எல்லாத்தையும் மாத்திரம்டா. கேப்ரியல் மறுபடியும் வந்தாச்சுல டீம்ல. இனிமே கார்னர் தான் அடிக்க போறோம். கேம் மறுபடியும் நாங்க டார்க் கார்ட்ஸே ஆடி ஜெயிப்போம்டா. வந்தாச்சுல என் தளபதி. இனிமே கோல்ஸ் பறக்க போகுது பாரு. ஒரு டீமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் இன்ஜர் ஆகி வந்தாதான் இந்த மாதிரி எக்ஸைட் ஆவாங்க. எங்களுக்கு எல்லாம் டிஃபெண்டர் இன்ஜர் ஆகி வந்தாதான் நாங்க எக்ஸைட் ஆயிட்டு இருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட பிக் கேம் ரிவ்யூவோட உங்களை ஜாயின் பண்றதுக்கு வந்துட்டு கௌதம் அண்ட் சுபாஷ் ரெண்டு பேருமே வந்து எக்ஸைட்டடா வந்திருக்கோம். அதுல ஒருத்தன் மட்டும் வந்து மரண பீதியில உட்காந்துட்டு இருக்கான். அது யாருன்னு வந்துட்டு சிரிப்பை வச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. நான் உள்ளுக்குள்ள ஒரு மரண பீதியில தான் உட்காந்துட்டு இருக்கேன். இவன் வேற ஒருத்தன் வரப்ப போறப்பெல்லாம் குட் ஈவினிங்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை போட்டு போறான்டா. பர்சனல் வெஞ்சன்ஸோட ஆடுறான்டா. எங்களோட முடியலடா என்னால. அந்த அளவுக்கு நீங்க அவமானப்படுத்திருக்கீங்களா? கெட் அவுட் எமரி. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. எங்க கிளப்ல நீ ஒண்ணுமே பண்ணல. ஆத்தா போச்சான்னு எத்தனை வார்த்தை பேசுனீங்க. அப்ப யூரோப்பா லீக் ஃபைனல் எல்லாம் கூட்டிட்டு போனான். அது கூட ஒரு நன்றி விசுவாசம் கூட கிடையாம அப்படி அடிச்சு விரட்டினீங்கல்ல. உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அதாவது லாஸ்ட் 4 சீசன்ஸா நீங்க வில்லா மேல டபுள் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு டிரா இல்ல ஒரு டிஃபீட் இல்ல 2 டிஃபீட் எல்லாமே நடந்திருக்கு ஒரு லாஸ்ட் 4 சீசன்ஸா. அதுவும் இல்லாம அவன் ஒரு 11 மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கான். ஓகேவா? இதுல 4 ஆர்சனல் ஃபேன்ஸ் we need to end that streak அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டேய், நீங்களே அந்த ஸ்ட்ரீக்ல ஏற்கனவே இருக்கீங்களா அந்த 11 மேட்ச்ல? அதையும் புரிஞ்சுக்காம we need to end the streakன்னு வேற பேசிட்டு இருக்கீங்க. சரி, அதை விடு. மனசுல ஏன்டா இன்னும் ஒரு காயத்தை உண்டாகிற? போதும்டா, விடுறா, புரியுதுடா. நானும் பயத்துல இருக்கிறேன். பெட்டர் ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? ப்ரிப்பேர்டா இருக்கிறோமோ என்னமோ தெரியல. ஆனா அவனுங்க வந்துட்டு அதுக்கு மேல ஒரு பிரில்லியன்ட் டாக்டிக்ஸை வச்சு விளையாட்டு இருக்காங்க. அது மட்டும் ஒண்ணு புரியுது. இந்த 11 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக் நீ சொன்னது வந்து ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் லாங்கஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக் இதுல இப்ப ரீசெண்ட் ஹிஸ்டரியில. சோ அதனால வந்துட்டு கண்டிப்பா பயத்தோட தான் நாங்க இந்த கேம் உள்ள போவோம். ஏன்னா இதுல நிறைய ஸ்டேக்ஸ் இருக்குது. இப்ப நாங்க வந்து பெருமையா டாப்ல இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த கேம் நாங்க தோத்து போனோம்னா அவங்க எங்களோட லீட்ல போயிடுவானுங்க. அதாவது சேம் பாயிண்ட்ஸ், பட் அவங்க கோல் டிஃபரன்ஸ் என்னமோ அவங்க மொத்தம் வந்துருவாங்க மேல. நாங்க அதான் ஒரு ஸ்லிப்டா அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவதாச்சும் ஒரு டிரா ஒரு லாஸ் நடந்துன்னு வையேன், மேன் சிட்டி தட்டி தூக்கிட்டு மறுபடியும் இந்த பிரீமியர் லீக் கன்ஃபார்மா எழுதி வச்சிருவாங்க. ஸோ எல்லா கேமுமே ஃபைனல் மாதிரி நாங்க பார்த்து ஆடணும். அதுவே வந்து ஒரு ப்ரெஷர். அது யூஸ்வலா இந்த ஜனவரி மேல ஆரம்பிப்பீங்க. இவனா இப்பவே ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது எனக்கு. ஆமாண்டா, நீ சொன்ன பாயிண்ட் எக்ஸாக்ட்லி ரைட். ஆஸ்டன் வில்லா 3 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க. சிட்டி 2 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்க. ஆர்சனல் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா அட் எமிரேட்ஸ். அதே மாதிரி மேன் சிட்டி பிளே சண்டர்லாண்ட் அவேன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டர்லாண்ட் அவே வந்து நாட் ஈஸின்னு சொல்லுவோம். பட் சண்டர்லாண்ட் வந்து ஒரு 5-6 பிளேயர் மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த ஆப்கானுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்க போனனால வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய அடி. அவையில வந்து விளையாண்டாலுமே அது ஒரு இல்ல ஹோமா எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் தே பிளே சண்டர்லாண்ட். சோ பயங்கரமான ஒரு வீக் இது. ஏன்னா சண்டர்லாண்ட் வந்து 5th என்னமோ இருக்காங்க. அவங்களும் தேனும் ஓகே இதுல இருந்து ஒரு டிரா எடுத்தோம்னா கூட அது ஒரு சம பாயிண்ட்ரா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டர்லாண்டுக்கும் தெரியும் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி. ஓகேவா? ரீசென்ட்லி டிசம்பர் மாசம் உங்களுடைய டாப் கோல் ஸ்கோரர் யாரு தெரியுமா? யாரு? நம்ம யோக்கரஸ் தானே. சந்தேகமே கிடையாது. மனசாட்சி எல்லாம் பதில் சொல்றான் பாருங்க ஆர்சனல் ஃபேன். ஓன் கோல்ஸ் தான் டாப் கோல் ஸ்கோரர் டிசம்பர் மாசம் பூரா. அந்த மாதிரி உன் கிளப் ஒரு நிலைமையில வந்து போயிட்டு இருக்கு. ஓன் கோல்ஸ் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கு. அது எப்பறம் கேமுக்கு ஒரு ஓன் கோல் வந்துருது? எல்லாத்தையும் மாத்திரம்டா. கேப்ரியல் மறுபடியும் வந்தாச்சுல டீம்ல. இனிமே கார்னர் தான் அடிக்க போறோம். கேம் மறுபடியும் நாங்க டார்க் கார்ட்ஸே ஆடி ஜெயிப்போம்டா. வந்தாச்சுல என் தளபதி. இனிமே கோல்ஸ் பறக்க போகுது பாரு.
ஒரு சரி. டீமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் இன்ஜர் ஆகி வந்தாதான் இந்த மாதிரி எக்ஸைட் ஆவாங்க. எங்களுக்கெல்லாம் டிஃபெண்டர் இன்ஜர் ஆகி வந்தாதான் நாங்க எக்ஸைட் ஆயிட்டு இருக்கோம் பாரு. ஆமா. என்னப்பா ஏன்னா உங்க ஸ்ட்ரைக்கர் வந்து ஒண்ணும் பண்றது இல்லையாமே. லெஃப்ட் ரைட்னு போட்டு எல்லாருமே கிளி கிளின்னு கிழிக்கிறானுங்க. வாங்குன போது ஏய், யோக்கரஸ் இஸ் அது டூயிங் வாட் ஹி இல்லடா, நான் சப்போஸ் டு தைரியமா டூ. சொல்றேன்டா. மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, அதுக்கு காரணம் யோக்கரஸ் இல்லடா. அது காரணம் சாக்காடா. உய்யாலே செல்ஃபிஷா ஆடிட்டே இருக்கான்டா. பாஸ போட சொன்னா அவனே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் வந்து கோலும் அடிக்க மாட்டேங்கிறான். சோ நீ ஃபுல் வாடி, பிரச்சனை சாக்கா. நீ வாடி, நான் சொன்னேன். யாக்கரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கும்போது சாக்காக்கு வந்து அவனுடைய ரோல் டிமினிஷ் ஆகுமா, அவனோட இம்பார்ட்டன்ஸ் குறையுமா நான் வந்து கேட்டேன். ஞாபகம் இருக்கா? சம்மர்ல இதே கேள்வி நான் கேட்டேன். அப்ப என்ன நீங்க ஆ, சாக்காக்கு இருந்த 2-3 மேன் இப்ப யாக்கரஸ் மேல போயிருவான், அதனால வந்து சாக்காக்கு தனித்துவமான ஒரு ரோல் கிடைக்கும் அப்படின்னீங்க. இப்ப என்னாச்சு? சாக்கா வந்து பேசிக்கலி ஓகே, இப்ப யாக்கரஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கான், நானும் கோல் போடணும், அவனும் கோல் போடணும், நானே கோல் போடாம போது நான் எதுக்குடா அவனுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் சாக்கா ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா கோல்ஸ் வந்து ட்ரை அப் ஆயிருச்சு. ஓகே, ஓன் கோல்ஸ் வருது, பட் உங்களுடைய கோல்ஸ் ட்ரை அப் ஆயிருக்கு. ஆனா ஒரு பக்கம் 9 XG கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு கோல் தான் அடிச்சிருக்கீங்க. சோ அது வந்து நீ வந்து பினிஷிங் மேல ப்ளேம் பண்ணுவியா, இல்ல கிரியேட்டிவிட்டி வந்து அடி வாங்கி கிளியர் கட் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு கிளியர் கட் சான்ஸ் வர மாட்டேங்குதுடா. அதை பார்த்த வரைக்குமே தெரியுதே. பால் வந்து யோக்கரஸ் பாஸ் பண்ணா அவன் அட்லீஸ்ட் அட்டம் பண்ணுவான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட பாவம் அழுதுகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு பால் கொடுங்கடான்ட்டு. அப்பயும் வர மாட்டேங்குது. இது என்ன நான் சொல்றேன்னா, ஆர்டேட்டா மேல லைட்டா ஒரு பழிய சொல்லலாம். ஏன்னா டீம் அவனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ண வைக்கலாம் தான். ஏன்னா அவரு வாங்கின ஒரே ஒரு ட்ரோஃபி நல்லா ஞாபகம் இருக்கா? அபாமியாங்க அடிச்சு கொடுத்தது. அப்ப வந்து டீம்ல அவன் தான் மெயின் பிளேயர். அவனுக்கு பால் கொடுத்துட்டு பிரே டு தி காட் இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்துட்டு அப்படி ஆட வேணாம். அட்லீஸ்ட் இவனுக்கு கொஞ்சமா அதுல ஒரு பாதி அவனுக்கு ஏத்த மாதிரி சப்ளை கொடுத்தா அவனும் நல்லா ஆடுவான், டீமும் உருப்படும். அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டை பிக்கப் பண்ணிருக்காங்க நம்ம பாய்ஸ். யோக்கரஸ் ஆடுற வரைக்கும் நாங்க கன்சீட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அவன் நல்லா ப்ரெஷரை போட்டு ஃபார்வர்ட்ல எல்லாரும் இழுத்துட்டு போறான். அவங்களும் வந்துட்டு அவனை விட்டுட்டு வர வேணான்ற மாதிரி ப்ரெஷர்ல ஹோல்ட் அப் பண்றாங்க. ஆனா அவனை தூக்கிட்ட அப்புறம் இதான்டா நம்ம சான்ஸ்ன்னு இறங்கி எல்லா டைமும் கோல் போட்டுறாங்க. அது வந்து பேட்டர்ன் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. சோ அது நல்ல ஒண்ணு ஃபிக்ஸ் இன்சைட் பண்ணணும். அது. நல்ல இன்சைட் இது. டு ஆமா, யூ திங்க் காக்கரஸ் வந்து அந்த ஆப்போசிஷனுடைய அட்டாக்க வந்து கொஞ்சம் புஷ் பேக் பண்றாங்கற மாதிரி? கண்டிப்பா. அவன் நல்லா அந்த டிஃபெண்டர்ஸ டிராக் அவுட் பண்ணி நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேலைய அவன் அட்லீஸ்ட் கோல் போடலன்னா இந்த விஷயத்துலலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். சோ ம். நெறைய முக்கியமான சேஞ்ச் வந்து கேப்ரியல் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ம். அதுவும் அவனும் சலீபா வந்தா ஓரளவுக்கு சாலிட் ஆயிரும் டிஃபென்ஸ். சோ அது ம். வரைக்குமே ஒரு நல்லது. பட் அடுத்து பயமா எல்லாருமே இருக்குடா. கேட்கிற கேள்வி சுபாஷ் உங்ககிட்ட. வாட் ஹஸ் ஹேப்பன் டு எஸ்ஏ? ஒரு 4 கேமா வந்து இன்ஜுரின்னு சொன்னாங்க. இன்ஜுரி வந்து திரும்பி வந்து இப்போ ஒரு 3-4 கேமா பெஞ்ச்ல இருக்கான். பட் ஸ்டில் அவனை பெஞ்ச்ல இருந்து கூட்டிட்டு வரல பிகாஸ் ஓடகார்ட் இஸ் பேக். ஓடகார்ட் செம இன்ஃபுளுன்ஷியலா ஆயிட்டான். இப்போ ஒரு 2-3 கேமா பார்த்தா ஓடகார்ட் கோல் போடுறான், அவனோட பாசஸ் எல்லாமே செமையா போகுது. இப்போ எசேவோட ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு டக்குன்னு வந்துச்சு. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா எசே இஸ் நாட் தி ஆர்டெட்டா மிட்ஃபீல்டுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ என்ன நடக்குது? ஆமாடா. ஆனா இது இஸ் a குட் ப்ராப்ளம் டு ஹேவ் தான். when you have a lot of quality வந்துட்டு உனக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறப்ப வந்துட்டு இப்ப ஆர்டெட்டாவோட டீம் செலெக்ஷன் வந்து சொல்லலாம். சில கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சரா எஸ்ஏ போடணும். லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அட்டாக் ஷூட் அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்துட்டு அவன் தேவை. லோ பிளாக்ஸை நீ டிஃபீட் பண்ணணும்னா அப்போ ஓடகார்டு உனக்கு அந்த டீம்ல வேணும். ஸோ இந்த மாதிரி டீமுக்கு ஏத்த மாதிரி ஆர்டெட்டா மாத்தினாருன்னா நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். இல்லைன்னா எதுக்காக நீ எஸ்ஏ வாங்கினா நானே கேள்வி கேட்பேன். ஸோ இந்த அதனால வாய் தானே எனக்கு ஒரு ஒரு தடவை புரியல. நீ கேட்ட ஓடகார்டு கேள்வி நல்லா ஆடவே தான் இருக்கு. என்ன கூடாதுன்னு பதில் இல்ல. சொல்லுச்சு. ஒரு நிமிஷம், இந்த வாய் தானே ஒரு தடவை ஓடகார்டு ஆடவே கூடாதுன்னு நீ மனசாட்சியோட பேசு. நான் இப்பயே சொல்றேன்டா, ஓடகார்டு வேணாம்டா. என் டீமுக்கு ஓடகார்டு வேணாம்டா. தயவு செஞ்சு வந்து இசையவே ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எனக்கு ஓகே தான். ஆனா வந்து ஓடகார்டு வேற வழி இல்ல. கேப்டன்றதுனால அவர் ஆட வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாத பிஆர் டிராமா நடக்கும். சோ ஓஹோ. இப்போதைக்கு பெருசா ஒண்ணும் இல்லடா. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜெசூஸ் வந்ததுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் பூஸ்ட். காய் ஆபர்ட்ஸ் வந்து பேக்ன்றாங்க. சோ இது எல்லாமே வந்துட்டு நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குதுதான். ட்ரொசாடோ இன்ஜுரியில இருந்து பேக். சோ இந்த சைடு ஓகே நல்லா போயிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அஸ்தான் வில்லா வந்து லாஸ்ட் 5 கேம்ஸ் அவங்க 5 வின்ஸ். மேன் சிட்டி 5 கேம்ஸ் 5 வின்ஸ். அவனுங்கெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் ரன்ல போயிட்டு இருக்காங்க. போன கேம் பத்தி பேசி ஆகணும். செல்சியோட அவே ஆடுறாங்க. 1-0 டவுன்ல இருந்து 2 கோல் ஆலி வாட்கின்ஸ் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ வந்து மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் தான் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட இந்த வீக்னஸ் கேமுக்குள்ள உண்மையில எனக்கு போறதுக்கு என்னன்னு தெரியலடா. இந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 சஸ்பென்ஷன்ஸ் அவங்களுக்கு. ஒன்னு கமாரா, இன்னொன்னு வந்து கேஷ். அவங்க 2 பேருமே இந்த கேமுக்கு அவைலபிளா இல்ல. கேம் இஸ் அட் எமிரேட்ஸ். அப்படியே நம்ம வந்து ஆஸ்டன் வில்லா சைடு வருவோம். 11 கேம்ஸ்
ஸ்ட்ரெயிட் வின்ஸ் இன் ஆல் காம்படிஷன்ஸ், 8 ஸ்ட்ரெயிட் வின்ஸ் இன் த பிரீமியர் லீக். நாங்க அவங்கள தோக்கடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ 8 ஸ்ட்ரெயிட் பிரீமியர் லீக் வின்ஸ் நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 13 பாயிண்டோ 15 பாயிண்டோ தேவ் டேக்கன் ஃப்ரம் லூசிங் பொசிஷன்ஸ், விச் இஸ் லைக் 7-8 பாயிண்ட்ஸ் பெட்டர் தென் எனி அதர் சைடு இந்த லீக். ஸோ தேவ் அல்டிமேட்லி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கீழே போய் லூசிங் பொசிஷன்ஸ்ல போனாலும் எங்களால வந்து டிராவோ வின்னோ எடுக்க முடியும் அப்படிங்கறது வந்துட்டு வீக் இன் வீக் அவுட் அவங்க வந்து காட்டுறாங்க. போன வாரம் வந்து ஆலி வாட்கின்ஸ் ஒரு செம எக்ஸாம்பிள வந்து காமிச்சாரு. என்னோட மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாரு, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சோடனே இணையவும் ஜேடன் சான்சோவி கூட்டிட்டு வந்தனால வந்து நம்ம டீலமென்ஸ் நம்பர் 10ல ஆட வச்சு ஒனானாவை பின்னாடி போட முடிஞ்சனால எங்களுக்கு நிறைய அங்க ஓவர்லோட் கிரியேட் பண்ண, அதனால வந்து செல்சியோட ஜெயிக்க முடிஞ்சது. செம்மையா அடாப்ட் பண்றாரு எங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எமரி அகைன்ஸ்ட் ஆர்சனல் இஸ் ஆல்வேஸ் ஒரு பிக் டிராமாங்கிற மாதிரி ஏதோ நடக்கும் இந்த கேம்லன்ட்டு. பட் லாஸ்ட் சீசன் எமிரேட்ஸ்ல நீங்க வந்து ஆஸ்டன் வில்லாவை பீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் சீசன் யூ ஒன் போத் த கேம்ஸ், ஆர் ஒரு கேம் டிரா ஆச்சு அங்க அவேல எமிரேட்ஸ்ல நீங்க பீட் பண்ணீங்களோ அது அதர் பேர் whatever. பட் ஆஸ்டன் வில்லாவை நீ இப்ப இந்த ஒரு ரன்ல பார்த்து உங்களோட வந்து விளையாட வரும்போது வந்து உனக்கு ஆஸ்டனல் ஃபேனா உனக்கு எப்படி இருக்கு அந்த வில்லா சைட் பார்க்கும்போது? ஆர்சனல் ஃபேனா பாக்குறப்ப எனக்கு பயமா தான்டா இருக்குது உண்மையிலேயே. நான் சொல்ற மாதிரி ஏதோ பெருசா ஒன்றும் வீக்னஸ் அவங்க சைட்ல எனக்கு தெரியாத மாதிரி தெரியல. ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி பாரு, இப்போ வந்து ஊனா எமரி டாக்டிக் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செல்சியில வந்து எப்படி கேப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆர்சனலோட வீக்னஸ்ல அவர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றாரு. லாஸ்ட் 5 கேம்ஸ் ஆஃப் ஆஸ்டன் வில்லா ஆர்சனல்ல வந்துட்டு 3 கேம்ஸ் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க தான் டாமினன்ட் பவரா இருக்கிறாங்க. எங்களோட லாஸ்ட் இயருமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அந்த டிக்ளைன் நடக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அஸ்டன் வில்லா தான் கொளுத்தி போட்டது கொய்யாலே. இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஸோ ஐ ஃபியர் தம் டு பி ஆனஸ்ட். எனக்கு வந்து அஸ்தான் வில்லா ஆடுறதுக்கு பயமா தான் இருக்குது. பட் இது மஸ்ட் வின் கேம். அதனால ஆல் பிரஷர் ஆன் ஆர்டேட்டா, நீ என்னமோ பண்ணு, எனக்கு தேவையே இல்லை. ஹராம் பால போடு, கிராம் பால போடு, எப்படியாச்சும் ஜெயிச்சு கொடுத்துரு, அவ்வளவுதான். தட் இஸ் சிம்பிள் அஸ் தட். ஆஸ்டன் வில்லா சைட் நீ எடுத்து பார்த்தீங்கன்னாவேடா வந்து they have a lot of options in attack or in midfield. அவங்களோட பெரிய பிரச்சனை வந்து டிஃபென்ஸ். ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய சென்டர் பேக்ஸ் வந்து இன்ஜர்ட், பாவுட்டாரஸ் வந்து இன்ஜர்டு, இன்னொரு சென்டர் பேக் இருந்தா அவனுமே இன்ஜர்ட். இப்போ வந்து கான்சாவும் லிண்டலாஃப் வந்து ஆடிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2-3 கேம்ஸாவே வந்து. அண்ட் லிண்டலாஃப் வந்து அங்க இங்க எப்படியாச்சும் ஒரு எரர் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, எப்படி இருந்தாலும் எரர் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பிரச்சனை வந்து கேஷ் இல்ல. இப்ப லெஃப்ட் பேக்ல ஏதோ பிரச்சனைனா மேட்சன் இருக்கான், இல்ல லூகா டீனியா இருக்கான். சோ 2 பேரும் வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரே ரெகக்னைசபிள் ரைட் பேக் வந்து மேட்டி கேஷ் தான். இப்ப அந்த ரைட் பேக் அவனுக்கு பதிலா வந்து யார் ஆடுவாங்கன்னு வந்து எனக்கு தெரியல. போகார்டு வருவானா இல்ல யார் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ரைட் பேக் வந்து ஆடுறதுக்கு. சோ அது வந்து ஒரு பெரிய சஸ்ஸா இருக்குது. அண்ட் இந்த கேம் முடிச்சுட்டு செல்சி முடிச்சுட்டு வரும்போது வந்து அவே டு செல்சி, நெக்ஸ்ட் இப்ப அவே டு ஆர்சனல். சோ கண்டிப்பா ஒரு செம என்ன சொல்றது ஒரு எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து டவுனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன கேம்ல வந்து அவன் ஒனானாவை ஆட வைக்கல. அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ். ஒனானா மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் வந்து நீ விளையாட வைக்காம பெஞ்ச்ல இருந்து கொண்டு வந்தியாடா. ஏன்னா டீலமென்ஸையும் கமாராவையும் தான் ஆட வச்சான். ஏன்னா இவன் செம ஃபார்ம்ல இருக்கான் மார்கன் ராஜர்ஸ். ஏன்னா அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கோல் போட்டிருக்கிற மாதிரி பிளேயர் வந்து மார்கன் ராஜர்ஸ். ஏன்னா மார்கன் ராஜர்ஸ் ஆடுறான், அந்த பக்கம் மெக்கி ஆடுறான், இந்த பக்கம் பெண்டியா ஆடுறான். பெண்டியா தான் வந்துட்டு பாவம் உங்கள்கிட்ட வந்து லாஸ்ட் அந்த ஒரு வின்னர் போட்டது அந்த கேம்ல 2-1 லாஸ்ங்கிற வின்னர்ல வந்து போட்டது. அதே மாதிரி மேல வந்துட்டு மாலன் ஆட வச்சான், வாட்கின்ஸ் உட்கார வச்சு. வாட்கின்ஸ் டன்னு உள்ள வந்துட்டு 2 கோல் வேற. சோ அந்த மிட்ஃபீல்ட்லயே அட்டாக்லயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குடா. பட் உங்களுடைய ஃபயர் பவர் நீ சொன்ன மாதிரி ஒரு யாக்கரஸ், ஒரு சாக்கா, அந்த பக்கம் ஒரு மார்டினெல்லியோ இல்ல ட்ரொசாடோ ஸ்டார்ட் பண்ணா அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு நல்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடிய இது இருக்குது. உங்களுடைய பிரச்சனை என்னன்னா நீங்க கிரியேட் பண்றத அடிக்கிறது இல்லை. நீங்க 9 எக்ஸ்டி கிரியேட் பண்ணி எப்படா ஒரு கோல் அடிக்க முடியும் லாஸ்ட் 4-5 கேம்ஸ்ல? அந்த அளவுக்கு மோசமா இல்ல ஓன் கோல் இல்ல, ஓன் கோல் கம்பேர் பண்ணாம நீங்க ஒரு கோல் அடிச்சிருக்கீங்க நீங்க கிரியேட் பண்ண எக்ஸ்டில. அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமா உங்களுக்கு இருக்கு. ஆஸ்டன் வில்லா சைடு வந்து ஐ திங்க் ஸ்டார்டிங் லைனப் நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இருக்குன்னு. ஆர்சனலோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும்? ஆர்சனலோட ஸ்டார்டிங் லைனப் வந்து அஃப்கோர்ஸ் ராயா, டிம்பர், சலீபா, கேப்ரியல், அப்புறமா லூயிஸ் கெலி. ஏன்னா லெஃப்ட் பேக்ல இப்போ கொஞ்சம் வீக், எங்களுக்கு இன்ஜுரிஸ் அதிகமா இருக்குது. ஸோ லூயிஸ் கெலி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஜூபிமெண்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்ட், சாக்கா, யோக்கரஸ் அண்ட் லெஃப்ட் விங்ல மோஸ்ட்லி ட்ரொசார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ இது டெக்னிக்கலி ஸ்ட்ராங் லைன் அப் தான். ஸோ ஐ ஃபீல் ஏதோ இதுதான் லைன் அப்பா இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் see a ரீசன் எதுக்காக வந்து அவங்க தோத்து போனோன்றதுக்கு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீ சொன்ன மாதிரி அந்த டீம்லயுமே வீக்னஸே இல்லை. ஸோ அஸ்டன் வில்லா சைடு ஏதாச்சும்
சேஞ்சஸ் இருக்குமா உங்களுக்கு? அதான் ரைட் பேக்ல கேஷ் இருக்க மாட்டான். சோ கேஷ்க்கு பதிலா அங்க யார் பாடி ஆடுவான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வாட்கின்ஸ் வில் கம் பேக் இன்டு த 11. மாலன் மேபி பெஞ்சுக்கு போவான்னு தான் நினைக்கிறேன். மத்தபடி வந்து மேபி ஒனானா வில் ஸ்டார்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கமாரா பிகாஸ் கமாரா இஸ் ஆல்சோ சஸ்பெண்டட். சோ இட்ஸ் அ வெரி வெரி குட் மிட்ஃபீல்ட் பேட்டில். இந்த மிட்ஃபீல்ட் பேட்டில் யார் வின் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்றாங்கிறதா வந்து இந்த கேம்லயே இருக்கும். பிகாஸ் நீ எது சொல்றேன்னா வந்து இவங்க எல்லாருமே அந்த அந்த பிளேயிங் பிட்வீன் த லைன்ஸை வந்து கட் பண்ண தான் பார்ப்பாங்க ஆர்சனல்ட்ட. சரி நீ விங்ல எடுத்துட்டு போ, நீ சாக்கா கொண்டு போய் கொடு, இல்ல நீ ட்ரொசாடு கொண்டு போய் கொடு, நடுவுல மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளம். திருப்பி சொல்லுவேன், லிண்டலாஃப் யாக்கரஸ் வந்து லிண்டலாஃப் அட்டாக் பண்ணனா ஹி கெட்ஸ் மோர். யாக்கரஸ் வந்து தேவையில்லாம போய் கான்சா அட்டாக் பண்ணனா அங்க ஒரு சஸ்தான பேட்டில் இருக்கும். பட் லிண்டலாஃப் அட்டாக் பண்ணனா he will definitely get more out of it. அந்த ஒரு பேட்டில்ல வந்து he can pull off from லிண்டலாஃப், இல்ல லிண்டலாஃப் டிராக் பண்ணி போய் ஒரு ஆஃப் சைட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய சான்ஸ் வந்து நீ வந்து அங்க லிண்டலாஃப் எடுக்கலாம். எமி மார்டினஸ் வர்சஸ் ரயா, ரெண்டு பேருமே செம்ம ஷார்ட் ஸ்டாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. we can expect some blind saves நினைக்கிறேன் இந்த கேம்ல. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃப்ளூயிட் ஆர்சனல் வாண்ட்ஸ் டு பீடா. நீ திருப்பி திருப்பி சொல்றது, நீ பல வருஷமா சொன்னது ஃப்ளூயிடா நாங்க இல்ல, ஹெசூஸ் இருந்தபோது இருந்த ஃப்ளூயிடிட்டி வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஹெசூஸ் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, யாக்கரஸ் தான். பட் ஆர்சனல்ட்ட பெரிய விஷயம் ஒன்ஸ் அகைன் நிறைய கேம் சேஞ்சர்ஸ் நீங்க பெஞ்ச்ல இருந்து கொண்டு வர முடியும். பட் ஆஸ்டன் வில்லாட்ட கேம் சேஞ்சர்ஸ் கிடையாது பெஞ்ச்ல இருந்து. ஆர்சனல் ஹோம், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ நேரோ பட் ஆர்சனல் வின். நீ என்ன நினைக்கிற? நானும் ஆமா. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வாட்டி அந்த கார்னர் கோல் தான் ஒரு போட்டுட்டு அதுக்கப்புறமா சிட் பேக் பண்ண தான் போறோம். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா கன்சீட் பண்ணிடுவோம்டா. ஐ டோன்ட் திங்க் க்ளீன் ஷீட் இஸ் பாசிபிள். அவங்க டெஃபினட்டா கன்ஃபார்மா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீ சொன்ன நாரோ வின் ஒரு 2-1 விக்டரி எடுத்துட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சா போதும். பட் அது மட்டும் இல்லாம அஸ்டன் வில்லா வந்துட்டு ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிஎல் அகேன்ஸ்டாவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ஸ்னல வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே வந்து பேக் டு பேக் நாங்க ஆடுறோம். அது மட்டும் இல்லாம 2 பேக் டு பேக் அவே கேம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க ஒரு பிரச்சனை உண்டாக்கி இருக்காங்க. அது என்ன இதெல்லாம் தெரியல. பட் அப்கோர்ஸ் தேர் ஃபியூரியஸ்ன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது. பட் கமிங் பேக் டு ரிசல்ட், ஒரு 2-1 எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருங்களா போதும். இது எப்படியாவது ஜெயிச்சிங்கனாலே ஆர்டேட்டா ப்ளீஸ் பிளேஸ் அப்படின்னு கெஞ்சற நிலைமைக்கு ஒரு ஆர்சனல் ஃபேன் வந்துட்டான். ஜெயிச்சா 6 பாயிண்ட்ஸ் லீட் ஃப்ரம் ஆஸ்டன் வில்லாங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப். நானும் சுபா சொல்ல மறந்துடுறோம். ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் போகும். we are very close to 9,000. so please உங்களுடைய சப்போர்ட்னால இந்த 9,000 சப்ஸ்கிரைபர்ஸை டாக்குன்னு பண்ணோம்னா அடுத்தடுத்த கான்டென்ட் வந்து புது கான்டென்ட் இந்த 2026ல எல்லாம் பிளான் பண்ணி வச்சாச்சு.